ஓம் சிவாய. வணக்கம் நேயர்களே, ஸ்பிரிச்சுவல் டிவி நேயர்களுக்கு லக்ஷ்மிநாதன் அன்பு வணக்கங்கள். இப்போ நம்ம பார்க்க போகிறது வார ராசி பலன் 22ஆம் தேதியிலேருந்து 28ஆம் தேதி வரை இப்படி இருக்க போதான்னு பார்க்க போகிறோம். ஸோ எப்போதுமே சொல்கிறது தான், லக்னத்துக்கு பாருங்கள். ராசிக்கு பார்ப்பதை விட லக்னத்துக்கு பார்க்கறது ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். உதாரணமாக ஒரு மகர லக்னம் விருச்சிக ராசினா நீங்கள் விருச்சிக ராசிக்கான பலன்களை பார்க்கறது மகர ராசிக்கான பலன்களை பார்க்குறது ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். முதல்ல வர்றது பொது பலன்கள், அதுக்கப்புறம் தசாபுக்தி பலன்கள். உங்கள் ஜாதகத்தில் என்ன தசாபுக்தி அந்தரங்கள் வருதோ அதை மிங்கிள் பண்ணி பார்க்கும்போது ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். வீடியோட எண்டில் டிப் ஆஃப் த வீக் இருக்குது, மறக்காமல் பாருங்கள். தனுசு ராசி. ஸோ தனுசு ராசிக்கு பார்த்திங்கன்னா உங்களது ராசி அதிபதி குரு. குரு 7ல் வக்கரமாக இருக்காங்க. கணவன் மனைவிக்குனால கொஞ்சம் ஈகோ கிளாஷஸ் வர்றதுக்கான வாய்ப்புலாம் இருக்குன்னா கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கணும். நடாதுன்ற மாதிரி ஒரு இது இருக்கும். அது மட்டும் இல்லை, நிறைய கிரகங்கள் ஒன்றோட இருக்கும்போது கொஞ்சம் கன்ஃபியூஷன்ஸ் இப்படி இருக்குமோ அப்படிங்கிற எண்ணங்கள்லாம் கொடுக்கும். ஸோ அதனால் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக நிதானமாக ஹேண்டில் பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லது. அதுவே பார்க்கும்போது ஒரு 2 மற்றும் 3ஆம் அதிபதியான சனி 4ல் இருக்கும்போது புதிய சொத்துக்கள் வாங்கலாங்கிற எண்ணங்களை இருக்கும். பழைய சொத்துக்களை கொடுத்து புதிய சொத்துக்கள் வாங்கலாங்கிற எண்ணங்கள்லாம் கண்டிப்பாக நல்லாயிருக்கும். டாக்குமெண்டேஷன் துறையிலையும் இருக்கிறவங்களுக்கும் நல்ல லாபங்கள் வர்றதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப அற்புதமாக இருக்கும். ஆன்லைன்லாம் ரொம்ப சிறப்பாக இருக்கும். 4ஆம் அதிபதி 7ல் இருக்கும்போது வியாபார ரீதியான விஷயங்கள் நல்ல பெரிய வளர்ச்சி வரும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணுவீங்க. பட் ஆனால் ஸ்லோவாக போதும் அப்படிங்கிற ஃபீல் இருக்கும். தாயாரும் மனைவியும் கொஞ்சம் பிடிவாதமாக நடக்கிற மாதிரி ஃபீலை கண்டிப்பாக கொடுக்கும். 5ஆம் அதிபதியான செவ்வாய், அவர் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ராசியிலேருந்து கேதுடைய சாரத்தில் இருக்கும்போது குலதெய்வ வழிபாடுகாக கொஞ்சம் பிரயாணம் பண்ணோம், வெளியூர் போகலாமா, அப்படி போகலாமா, கொஞ்சம் நிம்மதியாக போய் ஒரு இடத்துல சாந்தமாக உட்காந்துட்டு வரணுங்கிற எண்ணங்களும் கண்டிப்பாக கொடுக்கும். அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுடைய 6ஆம் அதிபதியான சுக்கிரன், அதுவும் ராசியிலே இருக்கும்போது உடல் ரீதியான விஷயங்கள் கொஞ்சம் பயம் வரும். இப்படி ஆகிடுமோ அப்படி ஆகிடுமோங்கிற பயம் கொடுக்கும். சில பேருக்கு ட்ரீட்மெண்ட் போகணும், ஐயோ எனக்கு பிடிக்கல, எனக்கு உடம்பு முடியலங்கிற மாதிரி ஃபீலே கண்டிப்பாக இருக்கணும். கொஞ்சம் கவனமாக ஹெல்த் கான்ஷியஸாக இருக்கணும். கடன் சம்மந்தமான விஷயங்கள் சில பேருக்கு உபத்திரம் கொடுக்கலாம். அதனால் கொஞ்சம் கவனமாக பார்த்துங்க. நிறைய கன்ஃபியூஷன்ஸ் இருக்கும். கன்ஃபியூஷன்ஸ் இருக்கும்போது கொஞ்சம் மெடிடேஷனோ இல்லை ஒரு நல்ல வாக் போங்க, கொஞ்சம் ஃப்ரீ பண்ணிக்கிங்க. தனிமையில் உட்காந்து கொஞ்சம் சாண்டிங்கோ இல்லை ஏதோ ஒரு பண்ணும்போது கண்டிப்பாக நமக்கு ஒரு நல்ல ஒரு ஆறுதல் கிடைக்கும். வேலை விஷயங்கள்லேயும் பார்த்திங்கன்னா கொஞ்சம் நெருக்கடிகள் இருக்கும், கொஞ்சம் கவனமாக பார்த்துக்குங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 7ஆம் அதிபதி புதன் 12ல் இருக்கும்போது மனைவிக்காக நிறைய எக்ஸ்பென்சிவாக கொஞ்சம் செலவு பண்ணுற மாதிரி விஷயங்கள் இருக்கும். வியாபார ரீதியாக நிறையா பிரயாணம் பண்ணுற மாதிரி விஷயங்களும் கண்டிப்பாக கொடுக்குங்க. 8ஆம் அதிபதி சந்திரன் உங்களுக்கு 2-3 ட்ராவல் பண்ணும்போது குடும்பம் சார்ந்த விஷயங்கள், டாக்குமெண்டேஷன், நிலை சம்பந்தமான விஷயங்கள் ஒரு ஸ்ட்ரெஸ்ஸஸோ டென்ஷன்ஸோ வரலாம். அதெல்லாம் கொஞ்சம் கவனமாக பொறுமையாக ஹேண்டில் பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லது. அதுக்கப்புறம் உங்களுக்கு 9ஆம் அதிபதியான சூரியன். ஸோ 9ஆம் அதிபதியான சூரியன் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ராசியிலே இருக்கும்போது தாயார் தந்தை சம்பந்தமான விஷயங்கள். ஸோ தந்தை சம்பந்தமான விஷயங்கள் கொஞ்சம் ப்ரெஷர் இருக்கும். அப்பா நிறைய கேள்விகள் கேட்பாங்க. வெளிநாட்டில் இருக்கவங்க பார்த்திங்கன்னா இந்த லீகல் சம்மந்தமான விஷயங்கள், லீகல் இஷ்யூஸ்லாம் வர்றதுக்கான கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கணும். அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு 10ஆம் அதிபதியான புதன் 12ல் இருக்கும்போது தொழில் ரீதியான விஷயம் நிறைய எக்ஸ்பென்ஸ் ஆகிற மாதிரி ஃபீலே கொடுக்கும். கொஞ்சம் சுப நிகழ்ச்சிகள் சம்மந்தமான விஷயம் நிறைய செலவு பண்ணுற மாதிரி சூழ்நிலை கண்டிப்பாக ஏற்படுத்துங்க. கணவன் மனைவிக்கு நடுவையும் பார்த்திங்கன்னா ஒரு சின்னதாக ஒரு கான்ட்ரவர்சிஸோ கொஞ்சம் சந்தேகங்கள்லாம் வரதுக்கான கொஞ்சம் கவனமாக பார்த்துக்குங்க. 11ஆம் அதிபதி. ஸோ இப்போ 6 மற்றும் 11ஆம் அதிபதியான சுக்கிரன் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ராசியிலே இருக்கும்போது வேலையில் நல்ல ஏற்றங்கள், நல்ல லாபங்கள் இருக்கும். புதிய வேலைக்கு போகலாமா, புதுசாக ஏதாச்சும் சேஞ்ச் பண்ணலாமாங்கிற எண்ணங்களும், கடன் ஏதாச்சும் இந்த ஒரு கடன் அடைச்சிட்டு வேறு கடன் வாங்கலாமாங்கிற எண்ணங்களும் கண்டிப்பாக கொடுக்குங்க. கடன் கிடைக்குமானா கண்டிப்பாக கடன் கிடைக்கும். வேலை கிடைக்குமானா கண்டிப்பாக வேலை கிடைக்கும். ஆனால் வேலை கொஞ்சம் தூரமாக இருக்கும், கொஞ்சம் அலைச்சலான வேலை கிடைக்கிறதுக்கான நிறைய இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களது 12ஆம் அதிபதியான செவ்வாய் ராசியிலும் நிறைய எக்ஸ்பென்ஸ் இருக்கும். குழந்தைகளுக்காக நிறைய ஸ்பெண்ட் பண்ணுறமான விஷயங்களை கண்டிப்பாக கொடுக்குங்க. மற்றபடி என்னங்க இதுவரை பார்த்தோம் பொது பலன்கள். இப்போ பார்ப்போம் தசாபுக்தி பலன்கள். தனுசு லக்னமாக இருந்து சூரியன் தசாபுக்தி. சூரியன் 9ஆம் அதிபதி ராசியில் இருக்கும்போது அப்பா சார்ந்த உறவுகளால் கொஞ்சம் ஒரு சின்னதாக ஸ்ட்ரெஸ்ஸஸோ டென்ஷன்ஸோ, அப்பா நிறைய கேள்வி கேட்குறது, இந்த மாதிரி விஷயங்கள் இருக்கும். லீகல் சம்மந்தமான விஷயம் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கும். கவர்மெண்ட் செக்டர்லேயும் நிறைய கேள்விகள் கேட்கறதுக்கான வாய்ப்புலாம் இருக்குது. கொஞ்சம் பார்த்து நடந்துங்க. தனுசு லக்னமாக சந்திரன் சந்திரன் 8ஆம் அதிபதி பார்த்திங்கன்னா 2-3 ட்ராவல் பண்ணும்போது கொஞ்சம் கலகங்கள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது குடும்பத்தில். மற்றும் இளைய சகோதர சம்மந்தமான விஷயங்கள், டாக்குமெண்டேஷன் சம்மந்தமான விஷயங்களில் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக நடந்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஸோ அதுக்கப்புறம் தனுசு லக்னம் செவ்வாய் செவ்வாய் பார்த்திங்கன்னா உங்களுக்கு என்ன மாதிரி விஷயங்களை பண்ண போகிறார் அப்படிங்கும்போது செவ்வாய் இப்போ இருக்கிறது உங்களுக்கு ராசியிலே இருக்காருங்க. ஸோ அதனால் குழந்தைகளுக்கான விஷயங்களில் நிறைய ட்ராவல் பண்ணுறது, குலதெய்வ வழிபாடு சம்மந்தமான விஷயங்கள் நிறைய பண்ணுவீங்க. தனுசு லக்னமாக இருந்து உங்களுக்கு ராகு மூடியில் இருக்கும் பெரிய தைரியம், ஏதாச்சும் பெருசாக சாதிக்கணும், பெருசாக நான் பண்ணி காட்டுறேங்கிற எண்ணங்கள் எல்லாம் கண்டிப்பாக இருக்குங்க.
ஸோ அது வந்து ஒரு சிறப்பான விஷயங்களை கண்டிப்பாக கொடுக்குங்க. அதுக்கப்புறமா தனுசு லக்னம் வந்து குரு தேசாவது. குரு வந்து உங்களுக்கு வந்து ராசி அதிபதி ப்ளஸ் 4ஆம் அதிபதியானவர் 7 இருக்கும்போது தாயார் மற்றும் மனைவி சார்ந்த விஷயம் நல்ல ஒரு கிரிப்பாக இருக்கும். இருந்தாலும் அவங்களோட பிடிவாதங்கள் சமயத்தில் வந்து நம்ம ஒரு டென்ஷன் கொடுக்கறதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்குது. தனுசு லக்னமாக வந்து சனி தேசாபத்தினா சனி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 4 இருக்குங்க. 2, 3ஆம் அதிபதி வந்து 4 இருக்கும்போது புதிய சொத்துக்கள் அமையணும். பழைய சொத்தை கொடுத்து புதிய சொத்துக்கள் வாங்கலாம். பழைய வண்டியை கொடுத்து புது வண்டி வாங்குகிற யோகங்கள்லாம் கண்டிப்பாக இருக்குங்க. அதுக்கப்புறம் பார்க்கும்போது தனுசு லக்னமாக வந்து புதன் தேசாபத்தினா புதன் வந்து 7, 10ஆம் அதிபதி வந்து உங்களுக்கு 12 இருக்கும்போது கணவன் மனைவி ஏதாவது வெளியூர் பிரயாணம் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. சில நேரங்கள் வந்து பார்த்திங்கன்னா தொழில் ரீதியான விஷயம் கொஞ்சம் அலைச்சல்கள் கொஞ்சம் வந்து விரயமாகிறதுக்கான வாய்ப்பில் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. தனுசு லக்னமாக வந்து கேது தேசம். கேது வந்து பார்த்திங்கன்னா 9 இருந்து அது வந்து சுக்கிரனுடைய ஒரு பரிவர்த்தனையில் இருக்கும்போது கொஞ்சம் வேலை விஷயமாக நிறைய பிரயாணம் இருக்கும். கொஞ்சம் ஹை ப்ரெஷர் வந்து நம்ம வந்து கம்ப்ளீட் பண்ணி போகிற மாதிரி சூழ்நிலை கண்டிப்பாக ஏற்படுத்துங்க. தனுசு லக்னமாக இருந்து சுக்கிர தேசாபத்தினா சுக்கிரன் வந்து 6 மற்றும் உங்களுக்கு வந்து 11ஆம் அதிபதியாக இருக்கும்போது அது வந்து 9ஆம் அதிபதியோட கனெக்ட் ஆகும்போது அப்பாவுடைய உடல்நலம் சம்மந்தமான விஷயங்கள் கொஞ்சம் கேர் எடுத்துக்கணும். அப்பாவுடைய சொத்துக்கள் சம்மந்தமான விஷயங்களை கொஞ்சம் பெருசாக அலைவீங்க. ஸோ அதெல்லாம் ஓகே ஆகும்னா கண்டிப்பாக ஓகே ஆகிறதுக்கான வாய்ப்பு. ஆன்மீக பயணங்கள் ஆன்மீக சுற்றுலாலும் நல்ல லாபங்கள் நல்ல ஒரு அருள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப அற்புதமாக இருக்குங்க. ஸோ மற்றபடி என்னங்க என்னை பொறுத்தவரை நல்ல ஒரு பிரார்த்தனை மனதார இறைவனை பிரார்த்தனை பண்ணுவோம். கண்டிப்பாக அடுத்த லெவல் வரதுக்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக இருக்குது. இப்போ பார்க்க போது டிப் ஆஃப் த வீக். ஸோ டிப் ஆஃப் த வீக்கில் வந்து பார்த்திங்கன்னா திரிசூனியம் ஜாதகத்தில் என்ன செய்யும். ஸோ இதை தான் வந்து நம்ம அந்த டிப் ஆஃப் ஏன்னா நிறைய ஜாதகம் பார்க்குற அஸ்ட்ராலஜர்ஸ் வந்து இந்த திரிசூனியம் இந்த மாதிரி விஷயங்களை அவ்வளோதான் வந்து பக்காவாக பார்க்குறதில்ல. ஸோ இது வந்து என்ன சொல்லுது அதை தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இது என்றைக்குமே வந்து பார்த்திங்கன்னா திரிசூனியமும் ஒரு பாதகமும் என்ன மாதிரி விஷயங்களை பண்ணும்போது அது வந்து ஒரு நம்ம இப்போது என்ன சொல்கிறோன்னா ஜென்ரலாக லைஃப்பில் வந்து ஒரு தவறு பண்ணும்போது நம்ம வந்து காவல்துறையில் போய் ஒரு ஜெயிலில் போகிறாங்க ஒரு 5 இயர்ஸ் 10 இயர்ஸ் 2 இயர்ஸ் இந்த மாதிரிலாம் வந்து மாட்டிக்கிறோம். ஸோ அந்த மாதிரி ஆண்டவனால் ஒரு சில விஷயங்களால் தண்டிக்கப்பட்டு பிறப்பெடுக்கும்போது நமக்குள்ளேயே வாழ்கிற வாழ்க்கையிலே வந்து ஒரு ஜெயில் மாதிரி கொண்டு வர்றது தான் வந்து திரிசூன்யமும் பாதகமும். அது வந்து எங்கே இருந்தால் இந்த மாதிரி ஆக்டிவேட் ஆகும் அப்படிங்கிறது தான் வந்து கேமே. ஸோ அது வந்து என்ன ஆகும்னா என்றைக்குமே வந்து ஒரு பாதகாதிபதியோ திதி சூன்யாதிபதின்னு சொல்லுவோம். ஸோ நீங்கள் வந்து ஒரு திதியில் பிறப்பீங்க. ஸோ அந்த திதியில் பிறக்கும்போது ஒரு சில ராசிகள் வந்து திதி சூன்யமாக ஆகிடும். ஸோ உதாரணத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா சதுர்தசின்னு ஒரு திதி இருக்குது. ஸோ சதுர்தசி திதி பார்த்திங்கன்னா 4 கார்னர், அதாவது என்னென்னா மிதுனம் கன்னி குரு, அதாவது மீனம் தனுசு. ஸோ இந்த 4 ராசியுமே வந்து திதி சூன்யமாயிரும். ஸோ அப்படி இருக்கும்போது திதி சூன்யாதிபதிங்கிறது பார்த்தா புதன் குருன்ற மாதிரி பிளானட்ஸும் வந்துடும். ஸோ அந்த மாதிரி திதி சூன்யாதிபதிகளும் திதி சூன்ய ராசிகளும் என்ன மாதிரி விஷயங்களை பண்ணோன்னா உங்கள் லக்னத்துக்கு 6, 8ஆம் அதிபதியாக வந்துருச்சுன்னு வச்சுப்போமே. அதாவது அந்த பிளானட் அங்கே இருந்து மாட்டினாலும் சரி, இல்லை அது 6, 8 அதிபதியாக வந்து அது திசை நடத்தினாலும் அது வந்து நமக்கு வந்து ஒரு பெரிய தண்டனையாக அமையிறதுங்கிறது தான் உண்மையான விஷயம். ஸோ இது வந்து எந்த மாதிரி தண்டனைகளை கொடுக்கும்னா உதாரணத்துக்கு வந்து ஒருத்தருக்கு வந்து ஒரு 6லேயோ 8லேயோ வந்து ஒரு திதி சூன்யாதிபதியோ பாதகாதிபதியோ அமைஞ்சு திசை நடக்கும்போது அந்த திசை வந்து அவருக்கு வந்து பெரிய ஒரு இன்னல்களை கொடுத்துருது. என்ன மாதிரி இன்னல்கள்னா ஒன்று ஃபேமிலி சைடில் ரொம்ப பாதிப்பை கொடுத்துரும். ஃபேமிலி சைடும்போது ஃபேமிலியை டோட்டலாக வந்து அவருக்கு ஒரு பெரிய சேலஞ்சிங்காகவும் ஒரு கோர்ட்டு கேஸு அலைச்சல்கள், இல்லாட்டி ஒரு வேறு மாதிரி வீட்டுக்குள்ளே ஒன்றா இருப்பாங்க ஆனால் ஸ்லீப்பிங் வித் எனிமி தான். ஸோ பிடிக்காமையே வாழ்கிறது ஒரு தண்டனையாக விடும். சில நேரங்கள் வந்து மனநலம் குன்றியவர்கள்ட்ட நம்ம ஹேண்டில் பண்ணுற மாதிரி விஷயங்கள், நம்ம குழந்தைகளில் வந்து ஒருத்தவங்க மனநலம் குன்றி விடுறது, இதெல்லாமே வந்து அது இல்லாமல் இது வந்து நம்ம ரிலேஷன்ஸ் சம்மந்தமான விஷயங்களை கொண்டு வந்துடும். இல்லைன்னா வந்து ஒரு தீராத ஒரு நமக்கு வந்து ஒரு டிசீஸை கொடுத்துரும். ஸோ அது வந்து கேன்சரோ இல்லை ஒரு லங்ஸ் சரியாக செயல்படலை, இந்த மாதிரி ஒரு கார்னிக் டிசீசஸ் கொடுத்துரும். ஸோ கார்னிக் டிசீஸை கொடுத்துருச்சுனாலே வந்து அங்கே வந்து இந்த திதி சூன்யமும் பாதகமும் உட்காந்துரும். ஸோ உட்காந்துச்சுனா தான் அந்த ஒரு லாங் டிசீஸ். சில பேர் வந்து ஸ்கின்னில் வரும். ஸ்கின்னில் வந்து பார்த்திங்கன்னா அந்த டிசீஸ் வந்து ஒரு 5 to 6 இயர்ஸோ 10 இயர்ஸோ அவங்க ட்ரீட்மெண்ட் எடுப்பாங்க. ட்ரீட்மெண்ட் எடுத்து ஸ்லோவாக அது வந்து கிளியர் ஆகிற சூழ்நிலையெல்லாம் ஏற்படுத்தும். அது அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை ஏற்படுத்துறதுனால அந்த திதி சூன்யமும் பாதகமும் எல்லார் ஜாதகத்துலேயுமே இருக்கும். யாரும் பயப்படணும்னு அவசியம் இல்லை, எல்லாம் தெரிஞ்சுக்கணும். அது என்றைக்கு லக்னத்துக்கு 6, 8 வருதோ அது பெரிய பாதகங்களை கொடுத்துரும். ஸோ அப்படி இல்லைன்னா யாரை பாதிக்கும்னா உங்கள் ஜாதகத்தில் வேறு ஒருத்தர் மாட்டுவாங்க. நீங்கள் அவங்க லைஃப் பார்க்கலாம். உதாரணத்துக்கு தாயாருக்கு வந்து திதி சூன்யமாக அது 6, 8 வந்துச்சுன்னா அம்மாவுடைய லைஃப் கண்டமாகும், அப்பாவுக்கு கண்டமாகும். இல்லைன்னா குழந்தைகளுடைய லைஃப்பில் வந்து கண்டிப்பாக ஒரு விளையாட்டை விளையாடிடுறதுங்க தான் உண்மையான விஷயம்.
ஸோ இதை வந்து நம்ம என்ன பண்ணுறது, நம்ம ப்ரேயர் தான், வேறு வழியே கிடையாது. இதுக்கு வந்து என்னென்னா தான தர்மங்கள்லாம் இல்லை, நம்ம வந்து பணம்னு நம்ம பணம் பின்னாடி சுற்றுறோம். அப்படி இல்லாமல் கொஞ்சம் புண்ணியமும் சேர்த்துக்கணுங்கிறது தான் உண்மையான விஷயம். ஸோ இது வந்து எதனால் வருதுன்னா, நம்ம பூர்வீக ஜென்மத்தில் நாம் செய்தது, நம்ம ஜெனட்டிக்கில் வந்திருக்கோம் இல்லையா. ஸோ அந்த ஜெனட்டிக் ஆர்டரில் வந்து மாட்டும்போது நம்ம வந்து இந்த மாதிரி கார்னிக் டிசீஸ்லையோ எல்லாமே மாட்டுவோம். அதில் சில கோயில்கள் வழிபாடுகள் மூலயமாக நம்ம வந்து கிளியர் பண்ணலாம். பட் இருந்தாலும் இதுக்கு வந்து தான தர்மங்கள் தான் ரொம்ப மேஜராக இருக்கும். திதி சூன்யம்னாலே அந்த திதிகளுக்கான காலகட்டங்களில் தானம் பண்ணுறதோ, ஒரு அன்னதானம், இந்த மாதிரி விஷயங்கள்ல தான் கொஞ்சம் கொஞ்சமாக ரிலீஃபும். இது வந்து என்னென்னா, ஒரு பரிகாரம் பண்ணிட்டோன்னா இம்மீடியட்டாக வெளியில் வர முடியும்னா அப்படிலாம் கிடையாது. நம்ம வந்து லஞ்சம் கொடுத்துட்டு வெளியில் வர மாதிரி இதில் வர முடியாது. ஆண்டவன் கொடுக்குன்ற ஒரு பெரிய தண்டனை. ஸோ அது 10 வருஷம், 20 வருஷம், 25 வருஷம், சில பேர் லைஃப் ஃபுல்லாகவே அப்படியே ஒரு ட்ராப்லேயே போகிற மாதிரி சூழ்நிலை கண்டிப்பாக ஏற்படுத்துது. ஸோ இது யார் ஏற்படுத்துகிறான்னா, இந்த திரிசூன்யமும் பாதகாதியும் தான் ஏற்படுத்துகிறாங்க. ஸோ அதனால் இதுக்கு பிரார்த்தனை அவசியம். நிறைய தான தர்மம் பண்ணுங்கள். நிறைய குழந்தைகளுக்கு நிறைய கோடியாக பணம் வச்சுருக்கீங்கன்னா கல்யாணம் பண்ணி வைங்க, முடியாதவங்களுக்கு எஜுகேஷன் கொடுக்கலாம். ஸோ இந்த மாதிரி தான தர்மங்கள் தான் இந்த திரிசூன்யத்திலும் பாதகத்திலேருந்து உங்களை காப்பாற்றுங்கிறது தான் உண்மையான விஷயம் சொல்லிட்டு உங்களிடம் விடைபெறுவது உங்கள் லக்ஷ்மி நாராயணன். நன்றி, வணக்கம்.